கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் விசாரணையை நடத்தி வருகிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமா இல்லை தாவேக்கை கேட்டது மாதிரி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் எஸ்ஐடி விசாரணை நடக்குமா, இல்லை இந்த வழக்குகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆணைய விசாரணை உயர்நீதிமன்ற எஸ்ஐடி அமர்வு அப்படின்றதே தொடர உத்தரவிடுமா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ் முருகன், வழக்கினுடைய தற்போதைய விசாரணையுடைய புதிய டெவலப்மெண்ட் என்ன? வணக்கம் கார்கே. இந்த வழக்கின் பின்னணி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுகளை தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டி வாதிட்டு வருகிறது. ஏற்கனவே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண மாதிரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல 7 பொதுநல வழக்குகள் போடப்பட்டது. அது 3 சிபிஐ கோரிய வழக்கு. அதுல 3 வழக்கு சிபிஐ கோரிய வழக்குகள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல என்ன காரணங்கள் சொல்லி தள்ளுபடி பண்ணப்பட்டதோ முடித்து வைக்கப்பட்டதோ குறித்து வாதிட்டு வராங்க. அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்துல தினேஷ் என்பவர் தாக்கல் செய்த அந்த பொதுநல வழக்கும் அது நடந்த விஷயங்களையும் தற்போது சொல்லிட்டு வராங்க. அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த எஸ்ஐடி குழு எந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டது என்பது குறித்து சொல்லிட்டு வராங்க. தற்போது இந்த தினேஷ் தரப்புல, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்குல வாதியானவர் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இது உச்சநீதிமன்ற இன்னும் இந்த வழக்குல விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபரா சேர்க்கப்படாமலே இருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதுவரை நடந்த விசாரணைகள் எங்கேயுமே விஜய் தவைக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை என்பது அந்த பொதுநல வழக்கு தாக்கல் செய்த தினேஷ் என்பவருடைய வாதமாக இருக்கிறது. தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றங்கள்ல நடைபெற்ற இரு விஷயங்களையுமே வாதங்களா சொல்லிட்டு வராங்க. அரசு தரப்புல 2 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கும் விவகாரத்தை தனி நீதிபதி விசாரித்தது சில தவறான தர்க்கம் உள்ளது எனவும் நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல 2 நீதிபதிகள் விசாரித்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்துல தனிநபர் தனியான ஒரு நீதிபதி எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில சில மிஸ்டேக்ஸ் இருக்கிறதா நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுட்டி காட்டிட்டு வராங்க. அதையும் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல இந்த விவகாரத்தில் ஏற்கனவே நம்ம சொன்னது போல அரசு தரப்பு அந்த பொதுநல வழக்கு தாக்கல் செய்த தினேஷ் மற்றும் தாவேக்கா தரப்பினர் என மாறி மாறி தங்களுடைய வாதங்களை வச்சிருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புல பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி சில தவறுகள் இருப்பதையும் சில முரண்பாடுகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டி வருவதையும் நம்மால பார்க்க முடிகிறது. எனவே தாவேக்கா சார்பில் கேட்கப்படக்கூடிய அந்த சிபிஐ விசாரணை அல்லது எஸ்ஐடி ஏதேனும் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது கார்கே.